ருத்ராஜோட சிஎஸ்கே கேப்டன்சி பேட்டிங் ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே சிஎஸ்கேனா ஒரு எமோஷன், ஒரு நம்பிக்கை, ஒரு கன்சிஸ்டன்சி. ஆனால் இந்த சீசனில் அந்த ஃபீல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே இருக்குது. அதுக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்குது. சிஎஸ்கேயில் ருத்துராஜை நம்ம எல்லாரும் நம்பிக்கையோடு பார்த்தோம். அவரோட பேட்டிங் கிளாஸ், டைமிங் எல்லாமே நம்ம பார்த்தா ஃப்யூச்சர் கேப்டன் மெட்டீரியல்னு நம்மளே சொன்னோம். ஆனால் இப்போது கிரவுண்டில் நடக்கிறத பார்த்தா கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தான் தோணுது. முதல்ல கேப்டன்சி பற்றி பேசலாம். ஒரு கேப்டன் அப்படின்னா என்ன செய்யணும்? மேட்ச் சுச்சுவேஷனை ரீட் பண்ணணும், பவுலர்ஸை சரியான நேரத்தில் யூஸ் பண்ணணும், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டில் ஷார்ப்பாக இருக்கணும். ஆனால் சில மேட்ச்சில் பார்த்தா டெசிஷன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, பவுலிங் சேஞ்சஸ் ரொம்ப லேட்டாக வருது, ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கிளாரிட்டி குறைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மூமெண்ட்டில் சிஎஸ்கே முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு நல்லா யோசித்து பார்த்தா ஒரு காம்னஸ் இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்போது ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. இப்போ பேட்டிங்கை பற்றியும் பார்ப்போம். ருத்துராஜ் ஓப்பனிங்கில் வராரு. நேச்சுரலாக அவர் தான் மேட்ச்சுக்கு டோன் செட் பண்ணணும். ஆனால் ஆரம்பத்திலேயே ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்குது. இன்டென்ட் இருக்குது, ஆனால் எக்ஸிக்யூஷன் சரியாக வரலை. பவர் பிளேயில் ரன் ரேட் ஸ்லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரெஷர் பில்ட் ஆகுது. மிடில் ஆர்டரில் யார் மேலேயும் அன்னெசரி லோடு போடக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ருத்துராஜ் கெப்பபிள் தான். ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினா மேட்ச் முழுக்க சேஞ்ச் ஆகும். ஆனால் ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் போயிட்டுருக்கு. இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு இல்லை, ஆனால் ஒரு ஃபேனாக ஒரு கன்சர்ன் இல்லாமல் இருக்க முடியுமா? சிஎஸ்கேனா ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப உயரம். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேணும். தோனி ஒரு டேடிஸ் ஆர்மின்னு சொல்லி வயசான டீம், வயசான பிளேயர்ஸ், அவங்க கண்ட்ரிக்கே விளையாடாத பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு கூட கப் அடிச்சிருந்தாரு. ஆனால் ஒரு நல்ல யங் பிளட்ஸ், நல்ல பிளேயர்ஸ் இவங்க எல்லாரையுமே வச்சு ருத்துராஜால் ஜெயிக்க முடியல. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ருத்துராஜ் இந்த ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ணி பவுன்ஸ் பேக் பண்ணுவாரா? கேப்டனாக குரோ ஆவாரா? இல்லை இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை இன்னும் ப்ரெஷர் பண்ணுதா? நமக்கு ஆன்சர் வேணும். ஆனால் அதுக்கு டைம் கொடுக்கணும். ஆல்ரெடி 2 சீசன் கொடுத்தாச்சு. இப்போ 3வது சீசன் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், ஆனால் சப்போர்ட் பண்ணுறதையும் நிறுத்தலை. ஒரு சிஎஸ்கே ஃபேனாக லாஸ்ட்டு வரைக்கும் நின்று பின்னாடி டீமை பேக் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் ருத்துராஜ் இது உங்கள் டைம், நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் இந்த டீமை லீட் பண்ணக்கூடியவர் தான் என்பதை காட்டணும். இல்லை அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி இருக்கார். சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸை டீமுக்கு ஃபைனலுக்கெலாம் எடுத்துகிட்டு போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காரு. சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்சியை மாற்றி விட சிஎஸ்கேக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது வரைக்கும் சிஎஸ்கே அந்த மாதிரி நடக்கலை. ஏன்னா தோனிங்கிற ஒரு பெரிய மலை அங்கே இருந்துச்சு. ஆனால் இப்போ தோனி இல்லை, டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. அப்படிங்கும்போது டீம் இந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் டெசிஷனை எடுத்து தான் ஆகணும். அதுதான் டீமுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா டீம் நிஜமாகவே தடுமாறும். ஏன்னா ருத்துராஜ் ஒன்றும் தோனி கிடையாது. பார்க்கலாம் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த சீசனில் ருத்துராஜ் கம்பேக் பண்ணுறாரா, க்ரோ பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம்.